சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்காம அரசு துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அதுல நீங்க ஒரு பெரிய தொகையை வரியா கட்டணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க தொழில், உங்க பணப்புழக்கம் எல்லாமே திடீர்னு ஒரு கேள்விக்குறியாகும் இல்லையா? நிச்சயமா. இது ஏதோ கற்பனையான சூழ்நிலை இல்ல. இதுதான் மோடி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்துக்கு உண்மையிலேயே நடந்தது. இந்த விவகாரம் கடைசியில அகமதாபாத்தில் உள்ள குஜராத் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. ஆமா, இந்த வழக்கு சட்டத்தின் ஒரு மிக அடிப்படையான ஆழமான கேள்வியை எழுப்புது. ஆமா, ஒரு சட்ட திருத்தம் செய்யும்போது நிர்வாக வசதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல ஒரு தனிநபரின் நியாயம் கேட்கும் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? சரி. இந்த வழக்குல நாம ஜிஎஸ்டி பற்றியும் அது எப்படி இயற்கை நீதி, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸோட பின்னி பிணைஞ்சிருக்கணும் பார்க்க போறோம். அப்போ இது வெறும் ஒரு தீர்ப்பு இல்ல, வரி செலுத்துற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உரிமைகளை பத்தி புரிய வைக்கிற ஒரு பாடம்னு சொல்லலாமா? கரெக்ட், இது ஒரு முக்கியமான பாடம். சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மோடி ட்ரேடர்ஸ் நிறுவனம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போற அளவுக்கு அந்த திருத்த உத்தரவுல, ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர்ல என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? பிரச்சனை பார்க்க ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகஸ்ட் 2, 2025 ஜிஎஸ்டி அதிகாரி ஒரு திருத்த உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவுனால மனுதாரரோட வரி பொறுப்பு அதிகமாகுது. அதாவது அவங்க முன்னாடி கட்ட வேண்டியதை விட இப்போ அதிகமா வரி கட்டணும். ஓகே. ஆனா இந்த உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நாங்க ஏன் இந்த திருத்தத்தை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவே இல்ல. அவங்க தரப்பு வாதத்தை வைக்க நேர்ல வந்து பேச அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படல. இதுதான் இந்த வழக்கின் ஆணிவேர். இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க பிரிவு 161 அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன பிரிவு? அதோட நோக்கம் என்ன? ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதை எப்படி விளக்கலாம்? இது ஒரு நல்ல கேள்வி. இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். பிரிவு 161 அப்படிங்கிறது நீங்க ஒரு இமெயில் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற எடிட் பட்டன் மாதிரி. எடிட் பட்டன் மாதிரியா? ஆமா, நீங்க ஒரு முக்கியமான இமெயில் அனுப்புறீங்க. ஆனா அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இல்லனா ஒரு கணக்கு பிழை இருக்குன்னு பாக்குறீங்க. அப்போ அந்த எடிட் பட்டனை பயன்படுத்தி அந்த சின்ன தப்பை மட்டும் சரி பண்ணுவீங்க. அதுதான் பிரிவு 161ஓட வேலை. அப்போ சின்ன தவறுகளை சரி செய்யறதுக்கு மட்டும்தான் அது. ஆமா, ஒரு உத்தரவுல இருக்கிற வெளிப்படையான கணக்கு பிழைகள், எழுத்தர் பிழைகள் மாதிரி சின்ன தவறுகளை சரி செய்யறதுக்கான ஒரு கருவிதான் அது. ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த வழக்குல என்ன நடந்திருக்கு? அதிகாரி அந்த எடிட் பட்டனை பயன்படுத்தி வெறும் டைப்பிங் மிஸ்டேக்கை சரி பண்ணலையா? சரியா சொன்னீங்க. அவங்க வெறும் டைப்பிங் மிஸ்டேக்கை சரி பண்ணல. அவங்க அந்த இமெயிலோட மொத்த அர்த்தத்தையே மாத்தி நீங்க இன்னும் அதிகமா பணம் தரணும்னு ஒரு புது விஷயத்த சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? சட்டப்படி பிரிவு 161 ஒரு புது வழக்கை ஆரம்பிக்கவோ இல்ல ஒரு முழுமையான மறுமதிப்பீடு செய்யவோ பயன்படுத்த முடியாது. அது வெறும் பிழை திருத்தம்கானது மட்டும்தான். சரி. அதுவும் அந்த பிழை திருத்தம் ஒருத்தருக்கு பாதகமா, அதாவது அவரோட வரி பொறுப்பை அதிகமாக்குச்சுன்னா அந்த பிரிவிலேயே ஒரு நிபந்தனை, ஒரு ப்ரொவைசோ இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க கண்டிப்பா சம்பந்தப்பட்ட நபருக்கு அவரோட தரப்பு விளக்கத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். இதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன இயற்கை நீதி அப்படிங்கிற விஷயத்தோட சம்பந்தப்படுதா? அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தரப்பையும் கேட்கணுங்கிற அடிப்படை நியாயம். மிகச்சரி. இந்த இயற்கை நீதிங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த சட்ட நுணுக்கம் இல்ல. இது பல நூற்றாண்டுகளா சட்ட அமைப்புகளோட அடித்தளமா இருக்கு. லத்தீன்ல இத ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, மறுதரப்பையும் கேளுங்கள். ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு கால்பந்து போட்டியில ரெஃப்ரி ஒரு டீம் சொல்றத மட்டும் கேட்டுட்டு தீர்ப்பு கொடுத்தா அது நியாயமா இருக்குமா? இருக்காது இல்லையா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு அதிகாரி வரி செலுத்துறவர் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அவரே நீதிபதிங்கிற மாதிரி ஆயிடுது. இதை தடுக்க தான் இந்த இயற்கை நீதி கொள்கை ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு 75(4) மற்றும் பிரிவு 161ஓட நிபந்தனை ரெண்டுமே இந்த கொள்கையை தான் எதிரொலிக்குது. சரி, இப்போ சட்டம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு புரியுது. அப்போ நீதிமன்றத்துல என்ன நடந்திருக்குன்னு யூகிக்க முடியுது. துறை அதிகாரிகள் இல்ல நாங்க செஞ்சது சரிதான், இது ஒரு சின்ன திருத்தம் தான், இதுக்கெல்லாம் நேர்ல கூப்பிட்டு விசாரிக்க தேவையில்லைன்னு கடுமையா வாதாடி இருப்பாங்க இல்லையா? இங்கதான் இந்த வழக்குல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்தது. அப்படியா? ஆமா, சாதாரணமா அதிகாரிகள் தங்கள் செயலை நியாயப்படுத்த முயற்சிப்பாங்க. ஆனா இந்த வழக்குல ஜிஎஸ்டி துறையே நீதிமன்றத்துல கை தூக்கி ஆமா நாங்க தப்பு செஞ்சுட்டோம்னு சொன்னாங்க. என்னது, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, நாங்க மனுதாரருக்கு நேரில் கேட்கும் வாய்ப்பு வழங்காமலேயே இந்த உத்தரவை பிறப்பிச்சிட்டோம், இது சட்டப்படி தவறுதான் அப்படின்னு நேர்மையா ஒப்புக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம், அரசு துறையே கோர்ட்டுல நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கிட்டாங்களா? இது ரொம்பவே அசாதாரணமா இருக்கே. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சட்ட நிலைமை அவ்வளவு தெளிவா இருந்ததால அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஓகே. பிரிவு 16(1) உள்ள நிபந்தனையே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு.
அதை மீறியதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தேவையில்லாம வாதாடி நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஆமா, இந்த ஒப்புதல் வழக்க ரொம்ப எளிமையாக்கி நீதிபதிகளுக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்க வழிவகுத்தது. அப்ப தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? மாண்புமிகு நீதியரசர்கள் திரு ஏ.எஸ். சுபேகியா மற்றும் திரு பிரணவ் திரிவேதி அடங்கிய அமர்வு என்ன சொன்னாங்க? தீர்ப்பு ரொம்ப நேரடியாவும் தீர்க்கமாவும் இருந்துச்சு. நீதிமன்றம் மனுதாரருக்கு விளக்கமளிக்க வாய்ப்பு வழங்கப்படாததால இந்த திருத்த உத்தரவு இயற்கை நீதி கொள்கைகளை அப்பட்டமாக மீறுகிறதுன்னு சொன்னாங்க. அப்போ எனவே ஆகஸ்ட் 13, 2024 தேதியிட்ட அந்த உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லி அதை முழுமையா ரத்து செஞ்சாங்க. அப்போ மோடி ட்ரேடர்ஸ் முழுசா ஜெயிச்சிட்டாங்க. அவங்க அந்த அதிக வரிய கட்ட தேவையில்லை, அப்படிதானே? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செஞ்சதோட நிறுத்தல. ஓ, வேற என்ன சொன்னாங்க? அவங்க அந்த வரியே கட்ட வேண்டான்னு சொல்லல. அவங்க சொன்னது, இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முறை தவறு. அதனால இந்த விஷயத்த மீண்டும் அதே அதிகாரிகள் கிட்ட திருப்பி அனுப்பினாங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனையோட. ஆமா, ஒரு முக்கியமான நிபந்தனையோட. முதல்ல மனுதாரரை நேர்ல கூப்பிடுங்க, அவங்க சொல்றத முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் சட்டப்படி ஒரு புதிய உத்தரவை பிறப்பியுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்காக 12 வாரங்கள் கால அவகாசமும் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு செயல்முறை பிழையை சரி செய்யும் சரியான சட்ட அணுகுமுறை. சரியா சொன்னீங்க. இது ஒரு தனிப்பட்ட தீர்ப்பு மட்டும் இல்ல, இதே மாதிரி பாதிக்கப்பட்ட பல மனுக்களுக்கும் இது ஒரு பொதுவான உத்தரவா வழங்கப்பட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. நீதிமன்றம் வழக்கின் தகுதிக்குள்ள, அதாவது மெரிட்ஸ்குள்ள போகல, ஆனா செயல்முறைய ப்ரொசீஜரை சரி செஞ்சிருக்கு. சரி, இந்த ஒரு வழக்கிலிருந்து நம்மை கேட்கிற தொழில் முனைவோர், வரி ஆலோசகர்கள் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது ஒரு தனிப்பட்ட வழக்கு மாதிரி தெரிஞ்சாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெரியது. நாம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது குஜராத்ல மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல. அப்படியா? ஆமா, நாடு முழுதும் பல உயர்நீதிமன்றங்கள்ல இதே மாதிரி வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனையை காட்டுது. ஒருவேளை வரி வசூல் இலக்குகளை அடைய வேண்டிய அழுத்தம் காரணமா அதிகாரிகள் சில சமயங்கள்ல இது மாதிரி நடைமுறை குறுக்கு வழிகளை பயன்படுத்தலாம். அப்போ ஒரு வரி செலுத்துபவரா எனக்கு இது மாதிரி ஒரு உத்தரவு வந்தா நான் என்ன செய்யணும்? என்னோட முதல் படி என்னவா இருக்கணும்? உங்களுக்கோ இல்ல உங்க நிறுவனத்துக்கோ ஜிஎஸ்டிஎன் கீழே ஒரு திருத்த உத்தரவு வந்தா நீங்க உடனே பீதி அடைய தேவையில்லை. அந்த உத்தரவுல இருக்கிற எண்களையும் கணக்குகளையும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல சரி பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அது? இந்த உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தரப்பு வாதத்தை கேட்க எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதா? இதுதான் அந்த கேள்வி. அப்படி வழங்கப்படல, அந்த உத்தரவுனால உங்களுக்கு நிதி சுமை அதிகமாகுதுன்னா இந்த குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு ஒரு மிக வலிமையான ஆதாரமா இருக்கும். அப்போ நடைமுறை பிழைங்கிறது ஒரு சின்ன தவறு இல்ல, அது நம்ம வழக்கின் அடித்தளத்தையா மாற்றக்கூடிய ஒரு வலிமையான புள்ளி, அப்படிதானே? ஆமா, நிச்சயமா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த தீர்ப்பு அதிகாரிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுது இல்லையா? நிச்சயமா. அவசரமாக உத்தரவுகளை பிறப்பித்தாலும் சட்டத்தின் அடிப்படை நடைமுறைகளை மீற முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பு தெளிவா சொல்லுது. ரெக்டிஃபிகேஷன் என்ற பெயர்ல ஒரு முழுமையான மறுமதிப்பீட்டை செய்ய முடியாது. அது சட்டத்தோட நோக்கத்தையே சிதைத்துவிடும். இந்த தீர்ப்பு அந்த எல்லைக்கோட்டை ரொம்ப தெளிவா வரையறுத்துள்ளது. நிர்வாக செயல்திறனுக்கும் தனிநபர் உரிமைக்கும் இடையான சமநிலையை நிலைநிறுத்துது. ஆமா. இந்த முழு விவாதமும் ஒரு ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. ஒரு பக்கம் அரசு நிர்வாகம் வேகமா செயல்படணும், வரி வசூல் திறமையா நடக்கணும். மறுபக்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நியாயம் கேட்க உரிமை இருக்கு. நிர்வாக அவசரம் மற்றும் பணிச்சுமைக்காக மறுதரப்பையும் கேளுங்கள் என்ற சட்டத்தின் அடிப்படை கொள்கையை நாம எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கிறோம்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு சின்ன நடைமுறை பிழை ஒரு வரி செலுத்துபவருக்கு எவ்வளவு பெரிய நிதி மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சமநிலையை நாம் எப்படி அடைவது என்பதுதான் நம் முன்னுள்ள பெரிய சவால். மிக சரியான புள்ளி. இந்த தீர்ப்பு அந்த சமநிலையை நோக்கி ஒரு முக்கியமான படி. இது அமைப்பு எவ்வளவு வலுதாக இருந்தாலும் ஒரு தனிநபரின் குரலுக்கு மதிப்பு உண்டு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறது. இது சிஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687.